வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் 65 பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருளாம் பார்த்துடலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நான் 1 கப் அளவுக்கு சோள மாவு எடுத்துருக்கேன். அதே கப் அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு சோயா சாஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைனா வேணாம். தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 ஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம். நம்ம 1 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் ஒரு பவுலில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு ஆட் பண்ணுறப்ப அந்த காலிஃப்ளவரில் இருக்க புழுலாம் வெளியே வந்துடும், நீங்கள் நார்மலாக இது பண்ணுறத விட. இப்போ இந்த காலிஃப்ளவரை நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு கொதி வர விட்டு நம்ம எடுத்துடலாம். இதை ரொம்ப நேரம் உங்களுக்கு கொதிச்சதுன்னா காலிஃப்ளவர் ரொம்ப சாஃப்டாகிடும். அதனால் ஒரு கொதி வரட்டும். இப்போ கொதி வந்துருச்சு, நான் இதை எடுத்துடலாம். இப்போ நான் காலிஃப்ளவர் எடுத்து வேறு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த சோயா சாஸ், இது கூட இந்த மிளகாத்தூள், இந்த லெமன் ஜூஸ். ஃபஸ்ட்டு இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட இந்த அரிசி மாவு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோள மாவு. என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ இதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரொம்ப திக்கான இட்லி மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணிவிட்டால் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அப்புறமேட்டு திரும்ப எக்ஸ்ட்ரா மாவு நம்ம ஆட் பண்ணுறப்ப அதோட பதமே கரெக்டாக வராது. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம காலிஃப்ளவர் வேறு தண்ணியில் போட்டு கொதிய விட்டு எடுத்துருக்கோம், அதனால தான். இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் இந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது நல்லா ஈவனாக ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா நீங்கள் அப்படியே கையிலே அப்படியே பிணைஞ்சு விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த மசாலா நல்லா உள்ளே இறங்க ஆரம்பிச்சிரும். நீங்கள் கலர் பவுடர் யூஸ் பண்ணுறதுனா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அது யூஸ் பண்ணல. ஒவ்வொருத்தர் கலர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு விரும்புவாங்க. நான் யூஸ் பண்ணல. இது ஒரு 5 மினிட்ஸ் நான் அப்படியே பெசரி விட்டுகிட்டே இருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நான் பெசரி எடுத்துட்டேன். இப்போ அடுப்பில் நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த இது போட்டுடலாம். இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிச்சு எடுக்கணும், ரொம்பவும் லோவாக வேண்டாம். ஒவ்வொன்றா எடுத்து போட்டிங்கன்னா தனித்தனியாக வரும், இல்லைனா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும், அப்புறமேட்டு திருப்பி போடலாம். இப்போ இதை டர்ன் பண்ணிடலாம். நம்ம இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த கருவேப்பிலை எண்ணெயில் பொரியிறப்பயே, அதுக்காக தான். அவ்வளோதான், காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு சாஸோடு சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.